வ.உ.சி. நகர் 11வது தெருவுல பல வீடுகள் சேதமடைஞ்சது. அப்புறமான மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் தீயணைப்பு துறையினரும் துரிதமா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதிப்புகள் அடங்குறதுக்குள்ளேயே தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இன்னொரு பாறை உருண்டு வந்ததுனால சீக்கிரம் வாங்க வெளியில போங்க அப்படின்ற மாதிரியா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பதற்றத்தோட அங்கிருந்து நகரக்கூடிய காட்சிகள் இப்போ இணையத்துல வெளியாகி இருக்கு. அண்ணாமலையாரின் இருப்பிடத்தை மொத்தமாக ஆட்கொண்ட பேய்மழை. சாலைகளில் காட்டாறாக ஓடிய வெள்ளம். பெஞ்சல் புயலால திருவண்ணாமலையில வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் தீவிரமான கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. மழை நீர் கரை புரண்டு ஓடக்கூடிய காட்சிகள் தான் இப்போ இணையத்துல வெளியாகி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல மகா தீபத்துக்காக திருவண்ணாமலை தயாராகிட்டு இருந்த நிலையில கிரிவல பாதையில ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கோவிலுக்கு புது பொலிவு கொடுக்கப்பட்டு இருந்த நிலையில கொட்டி தீர்த்த இந்த கனமழையினால மொத்தமா திருவண்ணாமலையே மாறி போனது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. Apa yang saya minta? அடுத்தடுத்து பாறை சரிவுகள். வயநாடு போன்று கரைந்து வரும் மழை மலைச்சேறு பாறைகள். எப்போது வீடுகளின் மீது வந்து விழுந்து மூடுமோ என்ற அச்சத்தில் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள். ஜேசிபி எந்திரம் மூலமாக வீடுகளை இடித்து வழி ஏற்படுத்தும் பணியில் தீவிர பணி நடந்து வருகிறது. ராமாபுரம் கல்லாவி பகுதிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு முற்றிலும் மண் சரிவு காரணமாக 1500க்கும் மேற்பட்ட மக்களை தவிப்புக்குள்ளாக்கி உள்ளது. ராமாபுரம் ஏரி உடைந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விட்டதால் மக்கள் இயல்பு நிலையை இழந்து தவித்து வருகிறார்கள்.